சஞ்சீவி நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்னைக்கு ராஜினாமாக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, மேலும் கூட அதிகரிக்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த குதிரை பேர புகார் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதோடைய வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன சஞ்சீவி, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹரி, இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ரீதியா தாவேகா இந்த முயற்சி எடுத்து வர்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும், தனிப்பட்ட முறையில தாவேகாக்கு மெஜாரிட்டி கிடைக்கணும், 180 நம்பர்ஸ் வேணுன்றதுக்காக இந்த முயற்சியை மேற்கொள்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா லீகலா சில ஃபுட்பிரிண்ட்ஸை விட்டுறாங்க அப்படின்னு தோணுது இப்ப. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அதிமுக உடைய 4 எம்எல்ஏஸ் ரிசைன் பண்றாங்க, உடனே போய் மேல 10வது லிஸ்ட்ல தாவேகால இணைறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஃப்ளோர் டிஸ்ட்ரிக்ட் முன்பாக பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் சார்பாக ஒரு இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கவர்னர் கிட்ட ரைஸ் பண்ணாங்க. இப்ப நேத்து பாத்தீங்க அப்படின்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேட்டி அளிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஜய் அவர்கள் உங்க 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரியும் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சோ இது கண்டிப்பா அடுத்து டிஎம்கேவும் இந்த விஷயத்தை ரைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து எல்லா சைட்ல இருந்தும் டிஎம்கே மைட் ஃபேஸ் சம் கைண்ட் ஆஃப் பிரஷர். பொலிட்டிக்கலா அவங்க பண்றதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் லீகலா இந்த மாதிரி சில விஷயங்கள் ரைஸ் பண்ணும்போது கண்டிப்பா they will have to face லீகலா அதுல ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பாக்குறதா? ஏன்னா இப்போ இந்த ஒரு பிளே புக் பாக்குறோம், தேசிய அளவிலையும் டிஎன்சி விவகாரத்துல கையாளப்படுறத பார்க்கிறோம். 2 விதமான அப்ரோச்சை எலெக்ஷன் கமிஷனாலேயோ இல்ல ஆபீஸ் ஆஃப் த கவர்னராலேயோ எடுக்க முடியுமா? இல்ல, இப்ப கவர்னர் சம்மன் பண்ணிருக்காரு தெரியலையா, அந்த கேள்வி இப்ப எழுது. ஏன்னா ஸ்பீக்கரும் இப்போ சட்டத்துறை அமைச்சரும் போயிருக்காங்க. இந்த அழைப்பு கவர்னர் கிட்ட இருந்து எக்ஸ்பிளேஷன் கேட்டு வந்திருக்காங்களா, இது இவங்களா போயிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரு ரிசைன் பண்றாங்க, அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னா they are announcing it is vacant, ஒரு வேக்கன்ட் சீட் அனௌன்ஸ் பண்றாங்க. சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் எம்எல்ஏ ராஜினாமா செய்யலாம்னு சொல்லுது. அது ஃபார்பிட் பண்ணலையே இன்னொரு பார்ட்டியில அவங்க சேர்றத. அது ஒரு எக்ஸ்பிளிசிட்டா இல்ல சட்டத்துல. நீங்க ஒரு கட்சியில இருந்து எம்எல்ஏவா தேர்வாகி ராஜினாமா செஞ்சீங்கன்னா இன்னொரு கட்சியை போக கூடாது அப்படின்னு சட்டத்துல எந்த வாசகமும் இல்லையா? இல்ல, அதான் சொல்றேன், சட்டத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் எதிர்கட்சிகள் சும்மா விட மாட்டாங்க இல்லையா, அவங்க என்ன முயற்சி பண்ணி டிகிரியல் பண்ண நினைப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா வைகோ ரெட்டி கொடுத்த பேட்டியில பாத்தீங்க அப்படின்னா விஜய் முதலமைச்சர் சொல்றதாவே வைகோ சொல்றாரு. சோ இந்த மாதிரி விஷயங்களை குதிரை பேர மேங்கல கண்டிப்பா கொண்டு வருவாங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது தொடர்ந்து அது ஒரு பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், பட் இஸ் இட் லீகலி ஸ்ட்ராங்? இல்ல, லீகலா இல்ல சட்ட சிக்கல் எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், கோர்ட்டுக்கு போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுல லீகலா எந்த விதமான சிக்கலும் கவர்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஹோல்ட் வச்சிருந்தாரு இந்த 4 ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ரெசிக்னேஷன். அதோட எண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரிசைன் பண்றது தான், பதவி இழக்க போறாங்க எப்படியா இருந்தாலும். அது இபிஎஸ் தடுத்தாலும் சரி அல்ல இதெல்லாம் சரி, they have already resigned அப்படின்ற போது எண்ட் ரிசல்ட் அங்க ரெசிக்னேஷன் தான். சட்ட ரீதியா இந்த பிரச்சனையா இங்க வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதோட பொலிட்டிக்கல் கேம் பிளான் என்ன சஞ்சீவி? ஆன் தேர் ஓன் இப்போ இந்த 4 5 ஆச்சு, 5 6 7 இடம் காலியா இருக்கு. அந்த 118 அப்படிங்கிற நம்பரை எட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆன் தேர் ஓன் ஐஓஎம்எல் காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகளும் இல்லாம 118 எட்டணுங்கிறத நோக்கி தாவேகா நகர்த்துதா காய்களை? இல்ல, கண்டிப்பா அதுதான் ஒண்ணு பொலிட்டிக்கலா ஏடிஎம்கே வீக்கன் பண்ணணும். ஏன்னா இப்ப ஆட்சியில் இருக்காங்க, பொலிட்டிக்கலா ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்றதுக்கான முயற்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சோ தட் they completely decimate ஏடிஎம்கே from the game. மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கணும், மற்ற கட்சிகளோட ஆதரவு இல்லாம தாவேகாக்கு 118 நம்பர்ஸ் இருக்கணும், அதோட மெஜாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு, இந்த ஆட்சியை எப்ப கவிழலாம், தேர்தல் எப்போது வேணாம் வரலாம் சொல்லும்போது இவங்க அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் கான்ஷியஸா பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு உண்டு இல்லையா? சோ அதனால இந்த முயற்சியை தொடர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் வார்ல the enemy also has a vote. இப்போ அதிமுக இதுக்கு சப்ஜெக்ட் ஆகுதுன்னா அவங்களுடைய எதிர்வினை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப பொது வேட்பாளர் பத்தி எல்லாம் பேச்சு வந்திருக்கிறது. சோ தாவேகாவுடைய இந்த ஜகர்நாட்டை தடுக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் இடைத்தேர்தலையே ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்புக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதற்கான அண்டர்ஸ்டாண்டிங்கான வாய்ப்பு இருக்கு. பட் நேரடியா ஒரு கூட்டணிக்கு வருவாங்களா அது அல்லது ஒரு ஜெனரலா ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. அப்படி பண்ணாங்கன்னா அப்படி பண்ணாங்க அப்படின்னா டிவிகே ஸ்டாண்ட் இஸ் வெண்டிகேட்டட் இல்லையா? டிவிக்கு என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க தேர்தலுக்கு முன்பாக கூட பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்ல இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுக பின்னணியில பேசிட்டு இருந்தாங்க போன்ற பல்வேறு தகவல் வந்தது. நான் 2 கட்சியும் மறுத்துட்டாங்க வெளியே. ஒருவேளை இந்த வரக்கூடிய இந்த பை எலெக்ஷன்ல அது போன்ற ஒரு விஷயத்தை ஈடுபட்டாங்க அப்படின்னா அப்போ விட்ட விளக்கமே தெரியும் இல்லையா? அப்ப டிவிகே ஸ்டாண்டர்ட் இஸ் விண்டிகேட்டட்.
எங்கள் டிவிக்கை வழிக்கிறதுக்கு இத்தனை 60 ஆண்டுகளா வந்து எதிர்கட்சிகளா இருந்த கட்சிகள் உண்மையாகிறாங்க. அப்ப நீங்க யாரு பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. ஓகே, பட் டிவிக்கு அது எப்படி எதிர்கொள்வது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. இந்த நம்பர் அவங்க மஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆன் தேர் ஓன் மெஜாரிட்டி வரணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியுது. பட் இடைத்தேர்தலுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு பிளே புக் இருக்குது. அதிமுகவோ திமுகவோ எல்லா மந்திரிகளும் போய் வேலை செய்வாங்க, நிறைய ரிசோர்சஸ் அங்கே குவிக்கப்படும். பட் அதே பிளே புக்கை டிவிக்கே கடைபிடிக்குமானா அவங்க தூய சக்திங்கிற இமேஜுக்கு இன்னும் பாதிப்பு வராத அவங்களுடைய கேம் பிளான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பா எல்லா சீட்டையும் தக்க வைக்க நினைப்பாங்க. ஒருவேளை இந்த 7 சீட்டுகள்ல குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 சீட்கள்ல மற்ற கட்சிகள், அதாவது ஆட்சியில் இல்லாத கட்சிகள் வெற்றி பெற்றா கூட அது டிவிக்கு செட்பேக்கா பார்க்கப்படும். நீங்க சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய பார்ட்டி எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க கண்டிப்பா. நீங்க திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா மாதிரி பல புதிய ஃபார்முலாக்கள் இந்த எலெக்ஷன்ல பார்க்கலாம். அதுவும் கண்டிப்பா நம்ம ஒரு இடைத்தேர்தல ஒரு பொது தேர்தலுக்கான பரபரப்போட சுவாரஸ்யத்தோட தமிழ்நாட்டுல நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா. நீங்க இந்த மாதிரி ஒரு பரபரப்பு எப்ப இருந்தது அப்படின்னா 2019 லோக்சபா எலெக்ஷனோட நடந்த தேர்தல், அதாவது 18 எம்எல்ஏக்கள் நடக்கும்போது இந்த ஒரு பரபரப்பு இருந்தது. அந்த டைம்ல வந்து லோக்சபா எலெக்ஷனோட நடந்ததுனால பெரிய லெவல்ல தனியா பரபரப்பு இல்ல. ஆனா இப்போது நடக்கக்கூடிய இந்த தேர்தல் வந்து ஒரு மினி, பட் அதுல கூட அதிமுக லோக்சபா எலெக்ஷனை விட அந்த தேர்தலில் தான் கவனம் செலுத்தியது. அதனாலதான் 9 எம்எல்ஏக்கள் அவங்களால ரீட்டைன் பண்ண முடிஞ்சது, ஆட்சியே தக்க வைக்க முடிஞ்சது. சோ அதுல ஒரு பெரும் கவனம் செலுத்தினாங்க. ஆமா, கண்டிப்பா டிவிக்கும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இப்ப தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல கூட பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்கீம்ஸ் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தாய்மாமன் தங்க முதல் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. சோ தொடர்ந்து அதற்கான ஒரு பக்கமான முயற்சியை மேற்கொண்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரைங் டு பில்ட் அ பெர்செப்ஷன் தட் தே ஆர் தி பிரின்சிபல் அப்போசிஷன், லைக் பிரின்சிபல் ரூலிங். எதிரில் இருக்கக்கூடிய கட்சி, எதிரி கட்சி திமுக அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ தே ஆர் ட்ரைங் டு கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் ஏடிஎம்கே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸும் ஏடிஎம்கே சைடுல இருந்து ஒரு பெருசா ஒரு ரியாக்ஷன் இது வரைக்கும் வரல இல்லையா? இப்ப நீங்க போன வாரம் சட்டமன்றத்துக்குள்ள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரிச்சிட்டு இருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து திமுக தாக்கும்போது அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. பட் அதிக சேதாரம் இன்னைக்கு அதிமுக அதை நம்ம புரிஞ்சுக்க விரும்புறேன். இப்ப அதிமுக வீக்லிங்னால நிறைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யறாங்களா, இல்ல தாவேக்கா அதிமுக இருந்து தான் கோஆர்டினேட் பண்றாங்களா, திமுகவை தொடவே இல்லையா? அது எப்படி புரிந்துக்க? இப்ப ஏடிஎம்கேல ஏற்கனவே இட் வாஸ் இன் தி பிரிங்க் ஆஃப் பிரேக்கிங். தேர்தலுக்கு முன்னதாகவே பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு லீடர்ஷிப் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. யாரையுமே அனுசரிச்சு போலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. தேர்தலுக்கு பிறகு அது வந்து இப்போ ஒரு பூகம்பமா வெடிச்சு இப்போ அங்க இருக்கக்கூடிய நபர்கள் டைரக்டா டிஎம்கே போக முடியாது. ஏன்னா டிஎம்கேல ஏற்கனவே எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுக்கோட்டையில பாத்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டையில இப்போ பெரிய லெவல்ல ஒரு ஆட்கள் கிடையாது, ஒரு ஆள்பலம் கிடையாது. இப்ப போற ஃப்ளோல இந்த தாவகை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு கிரவுண்ட் லெவல்ல அவங்களுக்கு அந்த பெர்செப்ஷன் வரணும், அவங்களுக்கான ஒரு ஆட்கள் களப்பணியாளர்கள் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டில இருந்து இருக்கக்கூடிய லீடர்ஸ் அவங்க அந்த பார்ட்டிக்கு அந்த இதை கொடுக்க முடியும். பேகேஜ் இந்த மாதிரி பழைய லீடர்ஸ் முன்னாள் அமைச்சர்கள் எடுத்தாங்க அப்படின்னா அந்த பேகேஜ் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். இந்த தூய சக்தின்றதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க முடியாது, அந்த குற்றச்சாட்டு அவங்களுக்கு கண்டிப்பா வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.